ரஜினி ரசிகர்கள் இந்த ஓஜி ரஜினி வெறியர்கள்லாம் தியேட்டருக்கு வந்ததுமே நம்மளால பார்க்க முடியும். ஏன் இவ்வளோ கோவம் உங்களுக்கு? என்ன அவங்க அந்த பசங்க சரி அறியாமல பேசுறாங்களா? இல்ல சின்ன பிள்ளைத்தனமா பேசுறாங்களான்னு இல்லாம, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? என்ன திடீர்னு இவ்வளோ கோவம்? அதுதான் நான் சொன்னேன் சார். தலைவர் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனல் ஆனவங்க. அவங்களுக்கு தலைவர பத்தி ஏதாவது பேசினா, அவங்க நீங்க இந்த எமோஷன் வந்து இப்ப சொல்றீங்க. இதெல்லாம் இந்த 90ஸ் 95, 96ல அவரு அரசியலுக்கு வரேன்னு அந்த டைம்ல வந்து வருவாருன்னு அவர் சொல்லல. பட் வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்த அந்த டைம்லலாம் நீங்க அப்ப அவரோட ஃபேன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. ம். அவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பாங்க. ஏன்னா நாங்கலாம் அந்த டைம்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம். இப்ப இருக்கிறவங்க ஆக்சுவலா நீங்க கோவப்படுறீங்கங்கிறீங்க. நான் சொல்றேன் வந்து இப்ப இருக்கிறவங்க ரொம்ப சாந்தமா இருக்காங்கங்கிறேன். அப்ப இருக்கிறவங்கள கம்பேர் இந்த பண்ணும்போது. கோவமே கம்மி இந்த தான்றீங்களா? கோவமே கம்மிங்கிறேன். ஏன்னா, அப்பலாம் வந்து தலைவர பத்தி ஒரு வார்த்தை யாரும் பேசிறக்கூடாது. அது வந்து அன்புனால தான். ஒருத்தர் மேல வெறுப்போ, ஒருத்தங்கள வந்து அசிங்கப்படுத்தணுனோ, அவங்கள அவமானப்படுத்தணும்ங்கிறதெல்லாம் நோக்கமே கிடையாது. தலைவர் சொன்ன மாரி தான். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த மாரி இருக்கிறவங்க தான் ரஜினி ரசிகர்கள். அவங்களும் அவங்க ஃபேமிலிய ஒழுங்கா பார்த்துப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளவோ பேருக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிதான். பட் தலைவர பத்தி யாராவது சொல்லிட்டா அவங்க யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ம். இப்ப நீங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஃபேன்ஸ டார்கெட் கிடையாது. இதே வேற யாராவது அப்படி பண்ணியிருந்தாலும், தலைவர் ரசிகர்களோட ரெஸ்பான்ஸ் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப எமோஷனலி கனெக்டட் டு தலைவர். தலைவர வந்து ஒரு ஸ்கிரீன்ல பார்க்குற ஒரு ஹீரோவாவோ, ஒரு லார்ஜர் தன் லைஃப்பான கான ஒரு இமேஜாவோ அப்படி கிடையாது. தலைவர்ங்கிறவர் வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர். அவர் குடும்பத்துல நாங்க ஒருத்தங்க. ஸோ நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் பெரியவர யாராவது ஒருத்தர் திட்டிட்டா நமக்கு உடனே எப்படி கோவம் வருமோ, அந்த மாரி தான் அந்த கோவமே தவிர, அது யார் மேலயும் பர்சனலா கிடையவே கிடையாது.